கதை. நம்பிக்கை. நம்பிக்கைன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபெய்த். அதானது ஒருத்தரோட மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. அவரால் செய்ய முடியும், அவர் செய்தால் இது நடக்கும்னு ஒரு ஃபெய்த் வச்சுருக்கோம், நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையா? அதுதான். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விபீஷணன் சொல்லி ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? ராமாயண கதையில் ராவணனுடைய தம்பி. ராவணன் யார்? 10 தலை ராவணன். அவருடைய தம்பி விபீஷணன். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நம்பிக்கை அப்படின்னா என்ன? நம்பிக்கை வைத்தா என்ன லாபம் அப்படின்னு. நீ நம்பிக்கை வைத்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இன்னொருத்தர் பேரில் நம்ம இவரை சொன்னால் நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபெய்த் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் கேட்குறாரு விபீஷன்கிட்ட, ஐயா இப்போ வந்து இந்த கடலை நான் தாண்டணும், கடலை தாண்டறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பார். அப்போ இவர் சொல்வார், ஆஞ்சநேயர் வந்து ராமநாமத்தை மனசில் நினச்சுண்டே வந்து பெரிய கடலை தாண்டி சஞ்சீவினி மலைக்கு போனார் இல்லையா? அப்போ நம்பிக்கை தானே. இப்போ நான் வந்து உனக்கு தரேன், அதை வச்சுட்டு நீ இந்த கடலை தாண்டிக்கலாம். ஓ அப்படியா, அது என்னது அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ இவர் வந்து ஒன்றும் சொல்லாமல் ஒரு சின்ன இலையில ராம ராமா ராம ராமா அப்படின்னு 4 தடவை எழுதி அதை வந்து அந்த வந்திருக்காரு அவருடைய வேஷ்டியில் இப்படி மடித்து அவருக்கு தெரியாத மாதிரி கட்டி இடுப்பில் சொருகி விட்டார். யார்? விபீஷன். என்ன சொல்லியிருக்காரு? நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை இருந்துன்னா எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ நம்மளே வந்து உதாரணத்துக்கு மேக்ஸில் இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணி எழுதி நம்பிக்கையாக இருந்தோன்னா கண்டிப்பாக வரும். எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகேவா? அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நீ கடல் தாண்டி போகலாம், ஆனால் எப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையோ அப்போவே நீ கீழே விழுந்து தண்ணீரில் மூழ்கி விடுவாய் அப்படின்னு சொல்லுவார். ஓகே சரின்னு சொல்லி அதை இடுப்பில் சொருகினது என்னன்னு பார்க்காம அவர் பாட்டுக்கு பேசாமல் போகிறாரு. அப்போது கடல் மேலால் அவரால் நடக்க முடியுது. ஏன்னா விபீஷன் சொல்லியிருக்காரு, நம்பிக்கை வையே, நான் சொன்னால் நடக்கும் அப்படின்னு. அப்போ கடல் மேலால் நடந்து போகிறார், போயிட்டே இருக்கார். அந்த எண்டு வருது, எண்டுன்னா அடுத்த ஊர். அப்போ இவர் நடக்கிறத நிறுத்திக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறமா போய் என்ன வச்சுருக்கார் பார்க்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த எண்டு வரும்பொழுது இவர் என்ன தான் வச்சுருக்காரு, இவ்வளோ அலை அடிக்குது, இத்தனை ஆழமாக இருக்குது, இந்த தண்ணியில் நாம் எப்படி நடக்க முடியும், என்ன தான் வச்சுருக்காரு பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருக்கும்போது மெதுவாக இடுப்புலேருந்து எடுத்து பார்த்தா ஒரு இலை இருக்குது. நடந்துகிட்டே பார்க்குறாரு, இலையில ராமராமான்னு எழுதியிருக்கு. ஓகே பரவாயில்ல, ராமராமாவுக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவர் என்ன பண்ணார், ராமராமா தானே எழுதியிருக்கான், இதுக்கு தான் இவ்வளோ பவரா அப்படின்னு, இதுக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு நினச்சா பரவாயில்ல, இதுக்கு தான் இவ்வளோ பவரா அப்படின்னு நினச்சி அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டார். உடனே என்னாச்சு, பெரிய அலை வந்து அடித்து இந்த இவரை வந்து அப்படியே தண்ணியில் மூழ்கடிச்சு அவர் தவறிட்டார், மேலோகம் போயிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்பிக்கை உறுதியாக வைக்கணும். கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும், செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த எனர்ஜி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு தெரியுது. கடைசி வரைக்கும் பார்க்காம அவர் போயிருந்தானா கரையில் போயிட்டு பார்த்துருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். இவர் பாதி வழி முடிஞ்சு 1 கிலோமீட்டர் முன்னாடி வரும்பொழுது பிரித்து பார்க்குறாரு, அதை தப்பு பண்ணிட்டார். ஓகேவா? இப்போ நாம் வந்து குருவோ பெரியவங்களோ வீட்டில் இருக்கிறவங்களோ யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கை வச்சு அது நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நமக்கு நல்லது செய்யும் நினச்சி நம்ம வேலை செய்யணும். ஓகேவா? பை டன். பாக்கி நாளைக்கு.